கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக இருந்திருக்கும், ஈஸியாகவும் இருந்திருக்கும், கஷ்டமாகவும் இருந்திருக்கும். புதுசுலாம் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல் உங்களுக்கு கொஸ்டின் டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எப்படி நமக்கு வந்து டிஆர்பி எக்ஸாமில் பேஸ் பண்ணி கொடுப்பாங்களோ அதில் வந்து நமக்கு இப்போ நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் எப்படி பேஸ் பண்ணி கொடுப்பாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதில் கிட்டத்தட்ட 80 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஆக்சுவலாக நமக்கு வந்து இதில் 80 கொஷின், இது டோட்டலாக ஏரியாவும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு சிலர் வந்து கொஞ்சம் இது வந்து டைம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா திரும்பவும் நம்ம யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டெஸ்ட் எழுதிடலாம். அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் இன்னமும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம பெஸ்ட்டாகவே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு விசாரித்த வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட்டுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணவே கிடையாது. சரிங்களா? கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிற விட அது ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்கூல் புக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டும் உங்களுக்கு வச்சுருக்கோம். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பெஸ்ட்டாக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நம்ம வரக்கூடிய கால் ஃபர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் வந்து ஜென்ரல் டேர்மில் எத்தனை போஸ்டிங் கொடுத்தாலும் சரி அத்தனை போஸ்டிங் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக அது நம்ம டீச்சர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கியமானது. சரிங்களா? நம்ம ஆரம்பித்த வருஷமே உங்களுக்கு தெரியும் ஸ்டேட்ஸ் அப்படின்னா சந்தான லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மிஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு ஸ்டேட் 6ல் வந்து ஈரோட்டை சேர்ந்த கௌரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு பிஆர்டி எக்ஸாம்லேயும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டேட் 3rd 6 இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர்ட நம்மகிட்ட ஜாயின் பண்ண அத்தனை பேருமே கிளியர் பண்ணிட்டாங்க. அதை நம்ம ஈரோட்டில் ஃபங்க்ஷன்லாம் வச்சோம். நமக்கு டைரக்ட் கிளாஸ் வரவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சரி, இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாடரேட்டாக கொடுத்துருக்கோம். அதாவது படித்தா மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம கொஷின் கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதனால் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் அவுட் போட்டு டோட்டலாக நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு அதுதான் இருக்கும். அதே மாதிரி ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக நோட் பண்ணி வைங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் ஆய்வு செய்திருக்கக்கூடிய, அதாவது அவர் எந்தெந்த வகையான பாசிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆய்வு செஞ்சது வந்து நமக்கு கோலியோகிட் ரோடோமேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீசிஸ் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் வந்து ஆய்வு செஞ்சிருப்பார். அடுத்த கொஸ்டின், which of the following is not a focus V.S. சுந்தரலிங்கம் ரிசர்ச் இன் ஆல்கே? அதாவது பின்வரும் நோற்றில் எது V.S. சுந்தரலிங்கம் பாசிகள் பற்றிய ஆராய்ச்சியில் மையமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து எதை கான்சென்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா ஆல்காக்களுடைய பாசிலைசேஷன், ஆல்காக்களை வந்து தொல்லுயிர்கள் அதை பற்றி படிக்கிறத பற்றி வந்து அவர் எந்த ஒரு ரிசர்ச்சுமே அவர் என்ன பண்ண கிடையாது அப்படின்னா செய்ய கிடையாது. அதே மாதிரி தேர்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்கை வந்து எட்டிரோதாலிக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எட்டிரோதாலிக்னாலே உங்களுக்கு தெரியும் வேறுபட்ட அப்படின்னு சொல்லக்கூடியது, பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி கேரக்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்கையில எடுத்துக்குவோம். ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் ரைசோபஸ் ஸ்டொலினோஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுக்கான எக்ஸாம்பிள். ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் பாராசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா பூஞ்சைகளின் பாராசெக்சுவல் மற்றும் பாலியல் இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்கு இடையேயான முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்டு மியாசிஸ் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் while the செக்ஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டஸ் நாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பாலியல் இனப்பெருக்கம் ஒடுக்கர் பிரிவு மற்றும் கருத்தியல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அதே நேரத்தில் பாராசெக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை வந்து இங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த பூஞ்சையோட இனப்பெருக்கத்தை பத்தி நம்ம படிக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் ஈஸ்ட் இன் ஆல்ஃபா ஃபேக்டர் ஈஸ்ட் ரீப்ரொடக்ஷன்?
அதே மாதிரி நமக்கு செக்ஸ் ஹார்மோன் பேஸ் பண்ணி நமக்கு தனியாக ஒரு டாப்பிக்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேக்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இது வந்து இன்டியூஸ் மேட்டிங் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? உங்களுக்கு நான் மோஸ்ட்லி கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு சில யூனிவர்சிட்டி இதில் வந்து நமக்கு கேட்ட கொஸ்டின் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த தடவை நான் எடுத்த கொஸ்டின் எல்லாமே எந்த புக்கை பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடியது, டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஆல்கே, டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஃபங்கை, இந்த மாதிரி புக்கை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்புள்ள கொஷினாக தான் நம்ம எடுக்கக்கூடிய கொஷின்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? சும்மா கசமுசன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கொஷினாக இருக்காது. எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஆப்டாக வந்து நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மார்க்கன்ஷியாவில் பொறுத்த வரைக்கும் 6th கொஷின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரெக்கார்டிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் மார்க்கன்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கன்ஷியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு ஆந்த்ரீடியம் இந்த அண்ட் ஆர்கிகோனியம் ஆர் பார்ன் இன் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டாக் இஸ் கால்ட் த ஆந்த்ரிடியா போர். அதே மாதிரி அண்ட் ஆர்கிகோனியா போர். சரிங்களா? சிறப்பான ஒரு பகுதியிலேருந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்காங்க. அதே மாதிரி மார்க்கன்ஷியா ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வருஷமும் மார்க்கன்ஷியா பேஸ் பண்ணி ஒரு கொஷினாவது நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஏன்னா இலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மார்க்கன்ஷியாவில் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அதே மாதிரி ரிக்ஸியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டயேசியஸ், இதுவும் நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி ஜெம்மா அப்படிங்கிற அமைப்பு எதில் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கன்ஷியாவில் தான் நமக்கு என்ன பண்ணும் இருக்கும். ஃபுட் சிட்டா கேப்சூல் மூணுமே எதில் இருக்கும் அப்படின்னா மார்க்கன்ஷியாவில் இருக்கும். ஸோ நிறைய கேரக்டர் நமக்கு வந்து மார்க்கன்ஷியாவில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வந்து ஜெர்மனில்ஸ் பொறுத்த வரைக்கும் 7th கொஸ்டின் பாருங்க. Which of the following best describe the gametophyte of the ஜங்கர்மனைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜங்கர்மனைல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு அமைப்பு உங்கரமனைல்ஸ்னு சொன்னாலும் சரி ஜங்கர்மனைல்ஸ்னு சொன்னாலும் சரி folios with leaves and stem like structure lacking the internal differentiation. அதாவது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேறுபாடும் நமக்கு என்னது அப்படின்னா இதுல காணப்படாது. சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றது. அப்ப இலைகள் மற்றும் தண்டு போன்ற அமைப்புகளுடன் போலியோஸ் உள் வேறுபாடு, போலியோஸ்னா இலையில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. இதைத்தான் வந்து சொல்றாங்க. அடுத்து 8th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா which of the following fossil bryophyte, இதுல இருக்கிறதுல எது வந்து fossil bryophyte அப்படின்னு கேட்குறாங்க. ஹெப்பாட்டிகா டிவோனிகா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு fossil bryophyte அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறையவே நான் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? எப்பயுமே நம்ம டிஆர்பி எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கிற கொஷின் வந்து 10 கொஷின் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? 10 கொஷின் வந்து கான்ஸ்டன்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் வைக்கிறாங்க. சரி, மேட்ச் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓபியோக்ளோசம் ரெட்டிகுலேட்டம், அதே மாதிரி டெண்டர் லீவ்ஸ் ஆஃப் த டெக்டோனியா கிரேலேட்டியா, இது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 4th ஆப்ஷன். சரிங்களா? 4th ஆப்ஷன் தான் நமக்கு என்ன அப்படின்னா இதில் கரெக்டு. இப்போ இது 4th ஆப்ஷன் பார்த்துக்கணும். அடுத்தது 10th கொஸ்டின். ஹெட்டிரோஸ்போரி கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட் எவல்யூஷன் ஆஃப் த சீட் ஹேபிட் பிகாஸ், அதாவது விதை பழக்கத்தின் பரிணாம வளர்ச்சியில் ஹெட்டிரோஸ்போரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன் இதை வந்து நம்ம முக்கியமானதாக கருதப்படுறோம், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எஸ்டாப்ளைஸ் டிபெண்டன்ஸ் தட் ஃபெசிலிட்டி ஆஃப் த எம்பிரியோஜெனிசிஸ். சரிங்களா? எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா எம்பிரியோஜெனிசிஸ் கேரக்டர் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பொறுத்து. அதாவது தமிழில் பொறுத்த வரைக்கும் இது கரு உருவாக்கத்தை எளிதாக்கும் சார்புகளை வந்து நிறுவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுதான் வந்து நமக்கு என்னவா மாறப்போகுதுன்னா விதை. அப்ப விதை உருவாகிறதுக்கு முன்னோடி எதுனா அதுதான். அடுத்தது ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட், கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிங்க அப்படிங்கிறாங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோயிங், கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம அப்போகேமினா என்ன? அப்போகேமி இஸ் அ ப்ராசஸ்
which involve the fusion of gamete அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி fusion of the two dissimilar gamete is called the anisogamy. நமக்கு தேவையான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா கரெக்ட், இது மட்டும் நமக்கு தெரியணும், ராங்கை பத்தி நமக்கு கவலை இல்லை. அப்ப கரெக்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அடுத்தது fusion is a large motile gamete and small non motile gameteக்கு பேர் வந்து oogamy அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி fusion of the morphological similar gamete is called the isogamy. ஸோ இதுல நமக்கு சரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா dissimilar gameteக்கு anisogamy, அதே மாதிரி fusion of the similar gameteக்கு பேர் isogamy. சரிங்களா? ஸோ ஆன்சர் எது அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். இதை பார்த்துக்கங்க. அடுத்தது 12வது கொஸ்டின், இதுவும் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் தான். இது எது எது எந்தெந்த நமக்கு இந்த வரிசைக்கு கீழே வருது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ செலாஜினல்லா அப்படின்னா லைகோப்சிடாவில் வரக்கூடியது, ஈக்வசிட்டம் அப்படின்னா ஸ்பினாப்சிடாவு கீழே வரக்கூடிய. ஸோ இதோட வரிசை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ரைனியா. சரிங்களா? அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்கரெக்ட்னா என்ன அர்த்தம்? தவறான கூற்று. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது தவறான கூற்று அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். எதை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கணும்? நம்ம கொடுத்துருக்க ரைனியா பீசிஸை பற்றி கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஒரு வகையான நமக்கு பாசில் தான். சரிங்களா? ஆக்சுவலாக ரைனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலுரியான் காலகட்டத்தில் தான் தோன்றுச்சு. ஓகே, இதுவும் கரெக்ட். அதே மாதிரி ரைனியா பொறுத்த வரைக்கும் லீஃப் அண்ட் ரூட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக லீஃப் அண்ட் ரூட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இங்கே இருக்காது. இதோட கேரக்டரு ஸ்டெம் மட்டும்தான் வரும். சரிங்களா? இதோட நமக்கு கிடைச்ச பண்பு என்ன அப்படின்னா ஸ்டெம் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ராங். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராங். அதே மாதிரி ரைனியாவில் இருக்கக்கூடிய ஸ்டீல் என்னன்னா புரோட்டோ ஸ்டீல். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 2017 பிஜி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஸோ இதில் தவறானது எது அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னா தவறான ஒன்று. அடுத்தது 14வது கொஸ்டின் பாருங்க. Which type of the fructification spore producing structure associated with the Botryatis அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி சொல்றாங்க. இப்போ Botryatis பீசிஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து லார்ஜ், குளோபஸ் அண்ட் பெண்டுலஸ். சரிங்களா? தமிழ்ல வந்து பெரியது, கோள வடிவமானது மற்றும் ஊசல் போன்றது. என்ன வகையான கனி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதோட கனியோட கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் லார்ஜ், குளோபஸ்னா உருண்டையா இருக்கக்கூடியது, பெண்டுலஸ் அப்படின்னா நமக்கு தொங்கிய அல்லது ஊசல் போன்ற வடிவம் நமக்கு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 15வது கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கார்டியாட்ஸ். கார்டியாட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த கார்டியாட்ஸ் அப்படின்னாலே நமக்கு இதய வடிவம் அப்படிங்கிற வார்த்தை வரும். அப்போ லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் அண்டு ஸ்ட்ராப் ஷேப்டு. கார்டியாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராப்னா பட்டை வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் கரெக்ட். இது வந்து கோனிஃபர்ல வரக்கூடியது. இதுவும் கரெக்ட். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செழித்து காணப்பட்டது அப்படின்னா கார்போனிபரஸ் பெர்மியான் காலகட்டத்தில் செழித்து காணப்பட்டது. அதே மாதிரி ஆர்டிஷியா இன்ஃபில்லிங் சென்ட்ரல் கேவிட்டி ஆஃப் த ஸ்டெம். தண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைய குழிகள் நமக்கு வந்து எப்படி வந்து கோனிபரஸில் வந்து ரெசின் இந்த மாதிரி எல்லாம் காணப்படுதோ அதே மாதிரி வந்து இதுலேயும் நமக்கு என்ன பண்ணணும்னா காணப்படும். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்ட். ஸோ 15க்கு பொறுத்த வரைக்கும் சி ஆப்ஷன். அடுத்து 16வது கொஸ்டின், which of the following correct sequence taxonomy category from broadest to most species அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட் அப்படின்னா கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ், இதுதான் கரெக்ட். அடுத்து 17வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் which of the following is a key concept. ஏன்னா நமக்கு வந்து இந்த கவட்டு, கிளைத்தல், கீ இதை பேஸ் பண்ணி அதே மாதிரி நமக்கு 2-3 டைப் இருக்கு. அப்ப கீ பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது இது என்ன அப்படின்னா இன்டர் பிரீடிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் த ஃபெர்டைல் ஆஃப்ஸ்பிரிங். வளமான ஒன்றை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா F1 ஜெனரேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா? அதுதான் வந்து இந்த கீ அப்படின்னு சொல்லக்கூடியது. 18வது கொஸ்டின்,
which of the following not கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், not அப்படிங்கறத வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். அப்ப பிரின்சிபல் பொட்டானிக்கல் நாமன்கில்ச்சர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது வந்து பாத்தீங்கன்னா எது வந்து நமக்கு பொட்டானிக்கல் நாமன்கில்ச்சர்ல, அதாவது தாவரத்துக்கு பெயரிடல வந்து கொள்கை அல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல கேட்கறாங்க. இதுல எது கொள்கை அல்ல அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு இதுல கொள்கை அப்படின்னு வரும்பொழுது இதெல்லாம் இது வராது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கொள்கை அப்படின்னு வரும்போது ஸ்பெசிபிக் ஜாப் இருக்கலாம், ஃபோர்த் ஆப்ஷன் தான் வரும். ஆக்சுவலா பொட்டானிக்கல் நாமன்கில்ச்சர்ல எது இல்லை அப்படின்னா ஒரு தாவரத்தின் புவியியல் இருப்பிடத்தை அறிந்த பிறகு அதற்கு பெயரிடல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஸ்டேட்மெண்ட். மற்றதெல்லாம் கரெக்ட். 18க்கு பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து 19 ஸ்டேட்மெண்ட் 1, 2 எங்லர் அண்ட் பிராண்டல் ப்ரொபோஸ் த நேச்சுரல் சிஸ்டம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்லர் அண்ட் பிராண்டல் சிஸ்டம் பப்ளிஷ்டு டைநேச்சுரல் ஃபெமிலியன் ஃபேமிலி அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலா இது வந்து எங்லர் அண்ட் பிராண்டல் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து எதுல வருவாருன்னா பைலோஜெனடிக்ல வருவார் இல்லையா. அதே மாதிரி டைநேச்சுரல் ஃபெமிலியன் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய இது கரெக்ட், இது தப்பு. சரிங்களா, ஆக்சுவலா இது வந்து இது ராங். ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஆக்சுவலா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ராங்கா. அப்ப இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், 1 ராங். 2 செகண்ட் ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 தான் நமக்கு என்ன அப்படின்னா ராங் அப்படிங்கிறனால இதை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி 20வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் PCR பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் இன் டிஎன்ஏ பார் கோடிங். ஏன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கிறதுனால டிஎன்ஏ பார் கோடிங் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது என்ன அப்படின்னா they amplify, first option, to amplify the DNA barcoding region making easier to analyze. DNA barcodeனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தாவரங்களோட உற்பத்தியை பெருக்கிறது, அதை வந்து பாத்தீங்கன்னா பகுப்பாய்வு செய்யறது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நமக்கு இருக்கும். அடுத்தது 21வது கொஸ்டின் what kind of data can be associated with the digital herbarium specimen அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டிஜிட்டல் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென் பொறுத்த வரைக்கும் என்ன யூசஸ்னா அதோட இமேஜஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம், டாக்ஸானமிக்கல் கேரக்டர், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன், அதை பத்தி கலெக்ஷன் டீடைல் அண்ட் மோர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்ப நம்ம ஊர்ல மட்டும்தான் புளிய மரம் இருக்கு சரிங்களா, டாமரண்ட் இண்டிகா அப்படின்னா உலகத்துல எங்க இருக்கிறவரை என்ன பண்ணிக்கலாம் இந்த புளிய மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் டிஜிட்டல் ஹெர்பேரியம் சொல்லக்கூடியது. வேர்ல்டு வைடு நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியா வந்து அவர் இப்போ ஒரு அமெரிக்காக்காரர் வந்து நம்ம புளிய மரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்பி வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் என்ன பண்ணலாம் அங்கிருந்தே உட்கார்ந்து நெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 22வது கொஸ்டின் ரீட் த ஸ்டேட்மெண்ட் அபௌட் டாக்ஸானமி. ஹவு மெனி வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 அதே மாதிரி 4 இது ரெண்டுமே நமக்கு வந்து தப்பு. 3, 4 தப்பு. ஆக்சுவலா வந்து நமக்கு 3, 4 தான் நமக்கு என்ன அப்படின்னா தப்பு. ஸோ 3, 4 இதுதான் நமக்கு சரிங்களா. அப்ப இதை வந்து டாக்ஸானமியை வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டுமே யூஸ் பண்றது கிடையாது. அதே மாதிரி கீ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது நம்ம கொடுத்துருக்கிற கீஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கீஸ்ல வந்து இருக்கக்கூடிய பண்பை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் முழுமையா ஏத்துக்கணும், அதை தான் தலைமை பண்பா ஏத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு. நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்துல வந்து ஒரு சில பிரச்சனை வரும் பொழுது நம்ம ஆசோலேஷனுக்கு போகலாம், அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ 22க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். 23 மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய காமன் நேம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம் சரிங்களா. அரிஸ்டோலகேசி அப்படின்னு வரும் பொழுது ஆக்சுவலா இதோடைய பொது பெயர் என்ன அப்படிங்கிற பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்.
ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அரிஸ்டலகேஷினா பர்த்வர்ட் ஃபேமிலி. கமென்சலேசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைடர் ஓட் ஃபேமிலி அல்லது டே ஃப்ளவர் ஃபேமிலி. மினிஸ்பெரமேசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன் சைடு ஃபேமிலி. மோரேசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக அதாவது மல்பெரி அல்லது அத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 24வது கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுல வந்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் போரோஜினேசின்னு கேட்குறாங்க. போரோஜினேசி பொறுத்த வரைக்கும் எது வந்து நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்ப கேட்கக்கூடியது வந்து என்ன, எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக படிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும், அது முக்கியம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து கரெக்ட். ஸோ பண்பு எல்லாமே நமக்கு வந்து போரோஜினேசியை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். அடுத்தது கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ளோரல் ஃபார்முலா சரிங்களா. நமக்கு லாஸ்ட் இயர் எக்ஸாம்லேயே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ளோரல் ஃபார்முலா எந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னா பெடாலேசி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்தது. அடுத்தது which of the following species does not belong to the family Rubiaceae சரிங்களா. கீழே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து ரூபியேசி குடும்பத்தை சாராத ஒன்று அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சின்கோனா இருக்கு, ஹெமலியா இருக்கு, முசாண்டா இருக்கு. இந்த கலிங்கா அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் என்ன அப்படின்னா நம்மளோட ரூபியேசி ஃபேமிலியில வராத ஒன்று. அடுத்தது இஸ் another example found in parasitic on the leaves of Ericaceae plant. இப்போ அரிகேசி பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேயே ஆன்சர் இருக்கு நமக்கு பில்லோசைபான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆன்சர். ஏன்னா இது ஒன்று மட்டும் இருக்கும், நமக்கு இது வந்து எக்ஸெப்ஷன், அதனால நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கேட்கலாம். அடுத்து 28 மேட்ச் த ஃபாலோயிங். இதில் பொறுத்த வரைக்கும் சிஸ்ட், நானோசிஸ்ட், கார்போஸ்போர், ஸ்டாட்டோஸ்போர் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிஸ்ட்னா என்னென்ன நமக்கு இது ஆல்கா பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th ஆப்ஷன். அடுத்து 29 which of the following is a common example for fungus that form அப்ரோசோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எதுல உருவாக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ரோசோரியா பொறுத்த வரைக்கும் உருவாகக்கூடியது எது அப்படின்னா சி ஆப்ஷன், மேக்னோபோர்த்தா ஒரிசா. இதுதான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரிசியில வந்து பிளாஸ்ட் அப்படிங்கிற நோயை வந்து நமக்கு இது ஏற்படுத்துது. அடுத்து 30வது கொஸ்டின் the spermatization on fungi choose the correct statement. ஸ்பெர்மடைசேஷனை பொறுத்த வரைக்கும் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ஃபங்கையோட ஸ்பெர்மடைசேஷனை பொறுத்த வரைக்கும் சரியான ஒன்று. அடுத்து 36வது கொஸ்டின் this entire plasmodium become converted into fungi fructification. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒரு முழு பிளாஸ்மோடியமும் பூஞ்சையின் கனி உடலமாக மாற்றப்படுவது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏத்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா ஏத்தீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து 32 இதுல வந்து இன்கரெக்ட் ஸ்டேஜ் எதுல கேட்குறாங்கன்னா டொருலா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கேட்குறாங்க. இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா ஃபங்கை பேஸ் பண்ணி வரக்கூடியதான். இதில் டொருலா ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பொதுவாக நமக்கு இதில் வந்து நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. அப்போ நமக்கு ஆக்சுவலாக இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வராது. ஏன்னா வந்து நமக்கு டொருலா ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இது நமக்கு ஏசெக்சுவல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். ஸோ ராங் எதுன்னு கேட்டாங்கன்னா 4th ஆப்ஷன் தான் நமக்கு என்ன அப்படின்னா ராங். டொருலா ஸ்டேஜ் எதில் இருக்குது அப்படின்னா பொதுவாக மியூக்கர் ரைசோபஸில் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிடும். அடுத்து 33வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ஆப்ஷன் வருதுன்னு டைரக்டாக சொல்லிடுறேன், இதை பார்த்துக்குங்க. நமக்கு ஆப்ஷன் சி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒன்று. ஆனால் ஃபங்கையோடைய அந்த ஸ்பெஷல் நேம் கொடுத்து கொஷின் கேட்டிருக்கு. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. த பிரசன்ஸ் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன். ஏன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் இந்த செக்ஸ் ஹார்மோன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சோன் இன் டிபாரி 1881 என்ன பண்றாரு அப்படின்னா கண்டுபிடிக்கிறார். அதாவது எட்ரோதாலிக் ஸ்பீசிஸ் எந்த பீசிஸ்ல கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அக்கல்யா அப்படிங்கிற ஒரு பீசிஸ்ல தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா முத இதை கண்டுபிடிச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பாரு.
அடுத்தது 35வது கொஸ்டின். 35வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல கோஜிக் ஆசிட், ஃபுமாரிக் ஆசிட், ஆக்சுவலா என்ன ஆப்ஷன் வருதுன்னா சி ஆப்ஷன், ஆப்ஷன் சி. 36வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா the red pigment obtained from the Monosus purpurus used to the coloring rice Cercosporin kikuchi reddish violet novel pigment வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அரிசிக்கெல்லாம் ஏதோ நமக்கு நிறம் இடுவதற்காக என்ன பண்றாங்கன்னா ஏதோ பயன்படுத்துறாங்க, இந்த ஒரு நமக்கு இந்த பூஞ்சையை பயன்படுத்துறாங்க. ஸோ இதோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதோட பேர் வந்து நியோசெர்க்ரோஸ்பிரைன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து அப்படின்னா இதோட நேம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். அடுத்தது 37வது கொஸ்டின். ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் லைக்னாலஜி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லைக்னாலஜி யாருன்னா வி அகமதிஜின் அப்படிங்கிறவர் தான் என்ன அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லைக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அடுத்து 38வது கொஸ்டின். 38வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து சி ஆப்ஷன், இந்த லைக்கன் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். அடுத்து 39வது கொஸ்டின். 39வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் லைக்கன் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா, இதுல வந்து நமக்கு ஆக்சுவலா வந்து there is a no algal component அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கல் காம்பனன்ட்ங்கிறது இருக்கும். நமக்கு தேவை என்னன்னா ராங் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி போத் ஃபங்கல் அண்ட் ஆல்கல் காம்பனன்ட் ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். The thallus also take part. சரிங்களா, இதுல வந்து நமக்கு அப்ப ரெண்டாவது இருக்கிறது ரைட்டு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவைய பிளாக் ப்ராப்பர் மார்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா பிளாக் ப்ராப்பர் மார்ஜின் இருக்கு. அதே போல இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்பீடியா, மைக்ரோ அக்ரோலா, கேட்டிலர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா நமக்கு இதுவும் கரெக்ட் தான், இந்த இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கரெக்ட். ஆக்சுவலா இதுவும் தப்பு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல போத்து வராது, இதுல ஆக்சுவலா ஃபங்கை மட்டும்தான் வரும். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்காவே வராது. அப்ப லெசிடியன் அப்படிங்கிற கேரக்டர் வரும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா ஃபங்கை ஒன்லி, ஃபங்கை மட்டும்தான் வரும். ஸோ எது வந்து நமக்கு ராங் ஸ்டேட்மெண்ட்னா 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு எது தப்பு, 1 தப்பு, 2 தப்பு, 3, 4 கரெக்ட். ஓகேங்களா, ராங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நினைப்பு வச்சுக்கங்க. இல்ல லெசிடியன் டைப் ஆஃப் ஆல்கே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமா நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லெசிடியன் டைப் ஆஃப் நீங்க லைக்கன் போட்டுக்கங்க இந்த இடத்துல. ஆல்கே அப்படிங்கிறது ஆமா 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 இந்த இடத்துல ஆல்கேங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக்கன் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கங்க. லெசிடியன் டைப் ஆஃப் த லைக்கன் அப்படின்னு போட்டுங்க, அப்ப கரெக்டா இருக்கும். சரிங்களா, ஆக்சுவலா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா லெசிடியன் டைப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை மாத்திக்கங்க. அடுத்தது 40வது கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சி ஆப்ஷன். அடுத்து 41வது கொஸ்டின். 41வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இது வந்து நாட் கேரக்டர் ஃபீச்சர் ஆஃப் த எண்டோமைக்கோரைசா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா இது வந்து 4th ஆப்ஷன். அந்த ஆக்சுவலா வந்து எண்டோமைக்கோரைசாங்கிறது சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபங்கை அண்ட் லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்க தப்பு. ஸோ இது வந்து அதோட கேரக்டர் கிடையாது. அடுத்து 42வது கொஸ்டின். அக்வாட்டிக் மாஸ் பொதுவாக வந்து நமக்கு ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ் ரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும்னா மார்க்கன்சியா லிவர் வேர்ட்ஸில் வரக்கூடியது. ரியல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2019 பிஜி எக்ஸாமில் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. இது டோட்டலாக என்ன பண்ணுன்னா தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடியது. நமக்கு அக்வாட்டிக் மாஸ் எது அப்படின்னா பேண்டனாலிஸ் ஆன்டிபியூரிட்டிகா, இதுதான் வந்து அக்வாட்டிக் மாஸ்.
அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் 43வது क्वेश्चनக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் பொறுத்த வரைக்கும் சி ஆப்ஷன். அடுத்து 44வது क्वेश्चन. இதுல என்ன கேக்குறாங்கன்னா சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தவறானது எது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப தவறானது எது வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் வந்து நமக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நம்ம கரெக்டா ப்ராப்பரா அடாப்ட் ஆகுது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா 2 மட்டும்தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஸ்போரோகோனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுட் ஷீட்டா அண்ட் கேப்சூல் அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன வரல, கேப்சூல் வரல. அதனால எது தப்புன்னா நமக்கு வந்து சி தான் தப்பு. ஆக்சுவலா வந்து இங்க செகண்ட் ஆப்ஷன் தப்பு. அப்போ வந்து நமக்கு ஆப்ஷன் எது வரும்னா கரெக்ட் வந்து சி. அடுத்து 45வது கொஸ்டின். வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆம்பிகெஸ்ட்ரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்பிகெஸ்ட்ராவுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா 3, 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஆம்பிகெஸ்ட்ரான்னு சொல்லக்கூடியது போட்டோசிந்தசிஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணாது. அதே மாதிரி இந்த கேமெட்டோபைட்டை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய வேலையில இன்வால்வ் ஆகுது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைஸ்டு ரிலீஸ் ஸ்கேல் ஆர் வென்ட்ரல் சர்ஃபேஸ்ல வந்து அரேஞ்சா இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 46வது கொஸ்டின். அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு 40 இது மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து நமக்கு இல்ல, அது மெயின் ஃபங்க்ஷன் கிடையாது. மெயின் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு லீவ்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் ஆன் த வென்ட்ரல் சர்ஃபேஸ். இதுதான் அதோட ஸ்பெஷல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 3, 4 தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க. இந்த நம்ம கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், திரும்ப கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆம்பிகெஸ்ட்ராங்கிற கேரக்டர் வந்து பொதுவா எந்த பீசிஸ்ல வரும் அப்படின்னா ஒரேலா அப்படிங்கிற பீசிஸ்ல வந்து காமனா ஆம்பிகெஸ்ட்ரா அப்படிங்கிற பண்பு வந்து இருக்கும். சரி, அடுத்தது. சரி, இது வைங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணிட்டு நம்ம இதை பார்த்துக்கலாம். ஆக்சுவலா ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். அடுத்து 46வது கொஸ்டின். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன். அடுத்து 47 பொறுத்த வரைக்கும் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல இருக்கிறது எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து 48வது கொஸ்டின். 48 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இதை மூட் பண்ணிக்கங்க அந்த வாய்ஸ். இது 48 பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நமக்கு சி. 48க்கு சி. இந்த மேட்ச் த ஃபாலோயிங் நிறைய கொடுத்துருப்பேன், பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு சின்ன டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மேட்ச் த ஃபாலோயிங் தான் கரெக்டாக இருக்கு. அடுத்து வெசல்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ட் இன் டெடோஃபைட்னு கேட்குறாங்க. எதில் வந்து வெசல்ஸ் இருக்கக்கூடிய டெடோஃபைட் அப்படின்னா சலாஜினல்லாவிலையும் மீகுஷத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெசல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். லாஸ்ட் இயரே வெசல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வெசல்ஸ் இல்லாத ஆஞ்சியோஸ்போம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து டெட்ரான்ட்ரேசி, ட்ரைகோட்ரென்ட்ரேசி, விண்ட்ரேசி 3 இதுலையுமே நமக்கு என்ன இருக்காதுன்னா வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. அதே போல அடுத்து கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுல வந்து இது என்ன அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள இருக்கிறது ஸ்டார் ஷேப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஸ்டார் ஷேப்ல இருக்குது அப்படின்னாலே இது என்ன ஸ்டீலுங்க, என்ன டைப் ஆஃப் ஸ்டீலுங்க? ஆக்டினோ. அப்ப இது என்ன ஸ்டீல் அப்படின்னா ஆக்டினோ ஸ்டீல் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். பிளஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா சைலட்டம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டினோ ஸ்டீலுக்கான ஒரு இது. அடுத்து 51வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த டைப் ஆஃப் த டிஸ்டல் பார்ட் ஆஃப் த சோரஸ். ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் சோரஸ் சிலபஸில் இருக்கிறதுனால சோரஸை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க. இதில் முக்கியமான நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோரஸ் as a mature older sporangium and proximal part, immature வந்து பார்த்தீங்கன்னா younger sporangium அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ சோரஸின் தூர பகுதியில் முதிர்ந்த அல்லது பழைய ஸ்பொராஞ்சியமும் அருகில் உள்ள பகுதியில் முதிர்ச்சி அடையாத அல்லது இளைய ஸ்பொராஞ்சியமும் உள்ளது. இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா கிரேடேட் சோரஸை சார்ந்தது. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து 52வது கொஸ்டின், சைலோபைட்டா பிகம் டோட்டலி எக்ஸ்டிங்க்ட் தி பீரியட். எந்த காலத்துல வந்து சைலோபைட்டா வந்து டோட்டலா அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா இது வந்து எந்த காலத்துல முழுமையா அழிஞ்சுது அப்படின்னா டிவோனியன் காலகட்டத்துல முழுமையா வந்து சைலோபைட்டல்ஸ் வந்து நமக்கு அழிஞ்சிருச்சு. ஏன்னா 2011 பிஜி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் எந்த காலகட்டத்துல அழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் பண்ணி 2011 பிஜி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது 53வது கொஸ்டின், சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அதாவது எது வந்து தவறு அப்படி மாதிரி கேட்குறாங்க. என்ன பீசிஸ்னா டிம்பஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ். ஆக்சுவலா இதுல வந்து நமக்கு இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, மீது எல்லாமே கரெக்டு. இதுல இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பீசிஸ் கூட கிடையாது. சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோ பீசிஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, ஒரு பீசிஸ் கூட இங்க கிடையாது. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து எது தவறானது அப்படின்னா சி தான் நமக்கு கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டெம்பசிஸ்ல என்ன கிடையாதுன்னா ஒரு பீசிஸ் கூட இங்க கிடையாது. அடுத்து 54வது கொஸ்டின், ஐசட்டாய்ஸில் இருக்கக்கூடிய அதாவது மைக்ரோ கேமெட்டோபைட் ஐசட்டாய்ஸ் ப்ரொடியூஸ் த ஒன்லி ஸ்பெர்ம். எத்தனை ஸ்பெர்மை வந்து உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மொத்தம் 4 ஸ்பெர்மை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். அடுத்து 55வது கொஸ்டின், செலாஜினலா லிக்யூல் பொறுத்த வரைக்கும் இதுல செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட், a ligule like outgrowth on the leaf. ஏன்னா லிக்யூல் அப்படிங்கிற அமைப்பு வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நா வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். லிக்யூல் அப்படின்னாலே நா வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே கொஸ்டின் வந்து நமக்கு 2021 19 நினைக்கிறேன். அதுல கேட்டிருந்த கொஸ்டின்ல வந்து நீட்டம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2019 தான் நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீட்டம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லிக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனாலதான் நம்ம செலாஜினல்லாவே நம்ம லிகுலாப்சிடா அப்படிங்கிறத நம்ம வைப்போம், நா வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 56வது கொஸ்டின், 56வது பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட், அதாவது ஃபோர்த் ஆப்ஷன். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு மாத்தி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஆக்சுவலா உங்களுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இதுல வந்து நமக்கு கரெக்ட். கொஸ்டின் எதுல கேட்கறாங்க அப்படின்னா வாலிகுலார் கேனால். ஆக்சுவலா கிறிஸ்டத்துல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து 57, which one of the statement wrong about to the Pteropsida. அதாவது ராங் எது வந்து டீராப்சிடாவை பொறுத்த வரைக்கும் ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. ஆக்சுவலா இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு நெட் ஆஃப் பண்ணிட்டீங்களா மிஸ்? நெட் கனெக்ட்ல இருக்குல்ல, கேக்குதுங்களா?